இப்போ எக்ஸாம் பார்ப்போம். The probability function of an infinite discrete distribution is given by P of x is equal to I is equal to 1 by 2 power I. I is 1 to infinity. Verify that the total probability is 1. Okay, that's one question. And find mean and variance of the distribution. Also find the probability of x is given, x greater than or equal to 5 and x divisible by 3. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட் பிகாஸ் அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவுண்டபிளி இன்ஃபைனைட். சரிங்களா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் கிவன் பை 1 by 2 power I. I is 1, 2, etc. infinity. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சம்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன். அதாவது சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ். ஒரு இன்ஃபைனைட் சீரிஸை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 ஃபார்முலா, பைனாமியல் ஃபார்முலா இருக்கு. அப்போ அது என்னன்னா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து 1 by 1 minus எக்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னன்னா 1 பிளஸ் 2x பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருந்துச்சுன்னா 1 by 1 minus x தி ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது இந்த ஃபார்முலா தேவைப்படாது. அது ஆக்சுவலா வந்து 1 by 1 minus x தி ஹோல் கியூப் தேவைப்படாது. இந்த 2 ஃபார்முலா போதும் இந்த சம்முக்கு. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணுவேன். இப்பயே நான் முன்னாடி கொடுத்துட்டேன் நான். இப்போ இந்த சம் கண்டினியூ பண்ணலாம். ரேண்டம் வேரியபிள் பொதுவாகவே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பட் இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஐன்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து முன்னாடி இனிஷியலா வந்து ஐயை நான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துட்டா ஆஸ் யூஷுவலா ஒரு சம் போடுற மாதிரி நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான். அப்போ என்ன ஆகும்னா ஒரு டேபிள் நான் ஃபார்ம் பண்ண போறேன். இந்த டேபிள்ல எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ தான் ஐன்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படி இன்ஃபினிட்டி 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த எக்ஸுக்கு 1ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 by 2. எக்ஸுக்கு 2 அப்படின்னு இதில் போடும்போது 1 by 2 ஸ்கொயர். அடுத்து எக்ஸுக்கு 3 போட்டோம்னா 1 by 2 கியூப் அப்படியே டர்ம்ஸ் போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த சம்மோட டேபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கான டேபிள். சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that sum of the probability is 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு 1 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க. 1 by 2, 1 by 2 ஸ்கொயர், 1 by 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே, இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 1 by 2 வெளியில் எடுக்க போறேன். இப்படி 1 by 2 வெளியில் எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் ஒரு 1 by 2 போயிடுச்சுன்னா ஒரு 1 by 2, 1 by 2 கியூப்ல ஒரு 1 by 2 போச்சுன்னா 1 by 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த 2 ஃபார்முலாமே பைனாமியல் ஃபார்முலா வித் ஒன் கண்டிஷன் கண்டிப்பா இருக்கு. mod x is less than 1. அது சொல்ல மறந்துட்டேன். இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கணும். ஸோ த கண்டிஷன் ஷுட் பி mod x is less than 1. மற்ற எல்லா எக்ஸுக்கும் இது ட்ரூ கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த வேல்யூ எக்ஸுக்கு தான் ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த எக்ஸ் வந்து 1 by 2 வருது. இந்த ரேஞ்சுக்குள்ள வரதுனால we can apply binomial formula. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 2 நம்ம அந்த பைனாமியல் ஃபார்முலா இருக்கா 1 plus x plus x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. இப்போ 1 by 1 minus x, xன்றது 1 by 2. இதில் அப்போ என்ன ஆகுனா 1 by 2 into 1 by 1 minus 1 by 2, 1 by 2. அப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த 2 டினாமினேட்டர் மேலே போயிடும். அப்போ 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஸோ அவங்க கேட்ட ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு பாருங்க. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வெரிஃபை தட் த டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. டோட்டல் ப்ராபபிலிட்டின்றது தான் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி தான். இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ வி ப்ரூவ்ட் தட் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்.
ஸோ இந்த டேபிள்ல இருந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வேற டேபிளுக்கு அதை தான் இங்க என்ன பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். பி ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா தெரியுமே, சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னா என்னது தான் எக்ஸ் 1 into 1/2 பிளஸ் 2 into 1/2 the whole square பிளஸ் 3 into 1/2 the whole cube. அதுதான் வந்து எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் எழுத போறேன். அது அப்படியே பார்த்தீங்கன்னா 1 into 1/2 plus 2 into 1/2 square plus 3 into 1/2 the whole cube plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். சரி, இதுல நான் என்ன பண்ண போறேன், 1/2 காமனா வெளியில எடுக்கிறேன். இப்போ 1/2 வெளியில போயிடுச்சுன்னா உள்ள 1. இதுல ஒரு 1/2 வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இருக்கும். அந்த 1/2 கேன்சல் எல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த 1/2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1/2 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 1/2 வெளில எடுத்துட்டேன். அதே மாதிரி இதுல 1/2 வெளில எடுத்துட்டோம்னா 1/2 the whole square பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்த ரெண்டாவது பைனாமியல் ஃபார்முலாக்குள்ள வந்துச்சு பாருங்க. இது என்ன கொடுத்துருந்தேன் நான், 1 + 2x + 3x ஸ்கொயர் எக்ஸெட்ரா. அப்போ 1/1 - x the whole square முடிஞ்சு போச்சு. அந்த செகண்ட் பைனாமியல் ஃபார்முலாக்குள்ள வந்துச்சு பாருங்க. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 1/2 இன்ட்டு 1/1 - 1/2 1/2. அந்த 1/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/4. இப்போ என்ன ஆகுதுன்னா 1/2 இன்ட்டு டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர். அப்போ 4 ஆயிடும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்போ இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது மீன் வந்து 2. அவ்வளோதான் முடிச்சு, மீன் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ். வேரியன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா வெளியில இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் போடணும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்ம எல்லா சம் படிச்சே பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் பண்ண போறோம். சரி, ஆனா இந்த சம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்றது நான் சொல்றேன், ரொம்ப கிளியரா கவனிங்க. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நான் அவங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு முதல்ல அந்த விஷயத்த பண்ணி காமிச்சிடுறேன். நான் வெளியில இருக்கிறதா ஸ்கொயர் தானே போடணும்னு சொன்னேன். 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/2, 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இன்ட்டு 1/2 the whole cube. அப்படியே வெளியில இருக்கிறதுல ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சுங்களா? சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். எப்பவுமே ஒரு இன்ஃபைனைட் சீரீஸை ஆட் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு ஃபைனைட் சீரீஸா இருந்தா நம்ம ஆட் பண்ணிடலாம். இன்ஃபைனைட் சீரீஸா இருந்துச்சுன்னா இதை ஒரு பைனாமியல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். அப்ப அந்த பைனாமியல் ஃபார்முலா தான் நான் சொன்ன இந்த மேல 2 ஃபார்முலா இருக்கு. அதுக்கு ஒரு சூட்டபிளா யூஸ் பண்ணி நம்ம போடணும். இங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண உடனே இமீடியட்டா அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு சூட் ஆச்சு. பட் இங்க இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை டைரக்டா யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த இன்ஃபைனைட் சீரீஸ் ஃபார்முலாவோடையும் ஒத்து போகல. அதனால டைரக்டா ஆட் பண்றதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். சொல்றது கிளியரா புரியுதுங்களா? அதனால இந்த சம்மை நான் வேற ஒரு மெத்தடை அப்ளை பண்ண போறேன். இதுதான் விஷயம். எப்பவுமே ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் ஆட் பண்றதுன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு சீரீஸோட கம்பேர் பண்ணணும். இங்க வந்து ஈஸியா கிடைச்ச வேல்யூ பைனாமியல் சீரீஸோட கம்பேர் பண்ண முடிஞ்சது. அதனால இமீடியட்டா ஆன்சர் கிடைச்சிச்சு. பட் இதுல கிடைக்கல. அதனால இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. எனக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் எழுதிட்டு அடிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா, சிக்மா போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஒரு எக்ஸை ஆட் பண்ணி ஒரு எக்ஸை சப்ராக்ட் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா, இட் வில் கன்வெர்ட், இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் சீரிஸ். அந்த ஃபார்முக்கு இது மாறிடும். பாத்தீங்களா? இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல ஆடிங் எக்ஸ் சப்ராக்டிங் எக்ஸ் போட்ட பிறகு இந்த 2 டேர்மையும் ஒரு சிங்கிள் டேர்மா எடுத்துக்க போறேன். இது ஒரு சிங்கிள் டேர்ம் எடுத்துக்க போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? சரி, ஆனா இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்? இதுதான் இ ஆஃப் எக்ஸ். இதுதானே இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அதனால இதை நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இதை இ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். ஆனா இந்த இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் மேல கண்டுபிடிச்சிட்டோம் 2. அதனால இதுக்கு 2ன்னு போட்டுடலாம். இப்போ இதுதான் இங்க நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எப்படி?
எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னது நல்லா கிளியரா பாருங்க. டேபிள்ல எக்ஸோட வேல்யூ 1, அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2. எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2². அதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப கிளியரா கவனிங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஹியர். ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். எக்ஸுக்கு 1 போட்டா 1 + 1 2. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன இருந்துச்சு டேபிள்ல 1/2 பிளஸ் அடுத்தது எக்ஸுக்கு வேல்யூ 2. 2² 4, 4 + 2 6. அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2² வந்துச்சு. அடுத்தது 3 இருந்துச்சு. 3² 9, 9 + 3 12. அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2³ இருந்தது டேபிள்ல. பிளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். அதுதான் போனதுலேயே கண்டுபிடிச்சோம். அது 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது எழுதிட்டோம். அவ்வளவுதான். இப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணதுனால பாத்தீங்கன்னா இது நான் கொடுத்த 2வது பைனாமியல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண முடியும். எப்படி கம்பேர் பண்ணலாம்? இல்ல கிளியரா கவனிங்க. இதுல எதையும் நான் காமனா வெளியில எடுக்க போறது இல்லை. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணா இது 1ன்னு ஆயிடும். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், ஒரு 2ல இது கேன்சல் பண்ணா 3 × 1/2 ஆயிடும். பிளஸ் இதுல ஒரு 2க்கு கேன்சல் பண்ணா 4 × மிச்சம் ஒரு 2² இருக்கும்ல, அது 1/2 the whole square எழுதிக்கலாம். பிளஸ் எக்ஸெட்ரா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு -2 அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு 3வது ஃபார்முலாவும் தேவைப்படும். அதையும் கொடுத்துட்றேன். அது என்னன்னா 1 + 3x + 6x² பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து 1/1 - x the whole cube. அந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலாவும் நம்மளுக்கு இந்த சம்ல தேவைப்படும். நான் 2 தான் முதல்ல கொடுத்துட்டேன். இப்போ 3வது கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா நான் கொடுத்த 3வது ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண முடியுமா? 1 + 3x + 4x² பிளஸ் எக்ஸெட்ரா. அப்ப என்ன நான் கொடுத்த 3வது ஃபார்முலா 1/1 - x the whole cube -2. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாத்தீங்கன்னா 1/1 - 1/2 1/2. 1/2க்கு கியூப் எடுத்தீங்கன்னா 1/8 - 2. அப்போ denominator is numerator. 8 - 2 is equal to 6. So நம்ம e of x² கண்டுபிடிச்சாச்சு. This is not variance. So please understand, we obtained e of x². e of x² is 6. e of x is 2 already கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறேன். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்? e of x² minus e of x the whole square. ஓகே, ஸோ அப்போ e of x² வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது 6 மைனஸ் e of x ஆல்ரெடி முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது 2 the whole square. ஸோ 6 - 4 is equal to 2. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னா 2 தான் ஆன்சர். 6 - 4 2. அப்போ மீன் கண்டுபிடிச்சிட்டோம், அதுவும் 2 தான். வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுவும் 2 தான். ஓகே, ஸோ மீன் வேரியன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் p of x is even அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் ஈவன்னா என்னென்னலாம் வரும் வேல்யூ? x is equal to 2 வரும். அப்புறம் p of x is equal to 4 வரும். பிளஸ் p of x is equal to 6 வரும். பிளஸ் எக்ஸெட்ரா. இப்போ அந்த டேபிள் வச்சு நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, உங்களுக்கு புரியிருக்காங்க. அந்த டேபிள் இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ p of x is equal to 2னா என்ன அர்த்தம்? 2க்கு நேரா என்ன இருக்கோ அதை எழுதணும். கேட்டுங்க, e of xல தான் x ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். வெறும் p of x equal to 2னா அதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. 1/2². ஓகே, பிளஸ் x is equal to 4னா என்ன வரும்? 1/2⁴. x equal to 6னா 1/2⁶ பிளஸ் எக்ஸெட்ரா. அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுல நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ். இந்த ஸ்கொயர் 1/2²னா 1/4. அப்ப எல்லாத்தையுமே நான் 4க்கு மாத்த போறேன். எப்படி மாத்தலன்னா, இது 2² 1/4 போட்டோம். 2⁴ 1/4 the whole square போடலாமா? பிகாஸ் இது 2⁴ 16. 16ன்றது 4². அப்ப அதே மாதிரி 2⁴ 1/4 the whole cubeன்னு எழுதலாம். பிளஸ் எக்ஸெட்ரா. நான் அப்பயே சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஃபைனைட் சீரீஸை ஆட் பண்ணணும்னா அதை பைனாமியல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்க மாத்துறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 1/4 காமனா வெளியில எடுக்கலாம். அப்படி வெளியில எடுத்தீங்கன்னா 1 + 1/4 + 1/4 the whole square
பிளஸ் எக்ஸெட்ரா. அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபார்முலா நம்ம சொன்ன பைனாமியல் ஃபார்முலாவோட இங்க கம்பேர் பண்ணிக்கலாமா? 1/4 வெளியில இருக்கிறது அப்படியே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லியிருந்த பாருங்க, 1 plus x plus x square plus etc. What is the formula? 1/1 minus x. xன்றது 1/4. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு p of x is even கிடைச்சிடும். ஸோ 1/4 into 1 by கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 minus 1 3 3/4 3/4. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிடும். இப்போ 1/3 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. p of x is even கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x greater than or equal to 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. greater than or equal to 5 ன்னு அர்த்தம் 5க்கு மேல. அப்ப என்ன வரும்னா p of x is equal to 5, p of x is equal to 6 plus p of x is equal to 7 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இப்பதான் நமக்கு என்னன்னு எடுத்துக்கு நான் மேல கூட போட்டேன் பாருங்க. 2னா 2 ஸ்கொயர் வருது, 4னா 2 பவர் 4 வருது, 6னா 2 பவர் 6 வருது. அப்போ 5னா என்ன வரப்போகுதுங்க? 1/2 பவர் 5ன்னு வரப்போகுது. 6னா 1/2 பவர் 6, 7னா 1/2 பவர் 7. இதை ஆட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு பைனாமியல் ஃபார்முலாவோட தான் கம்பேர் பண்ணி ஆகணும். அப்போ அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து பைனாமியல் சீரீஸை கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், 1/2 பவர் 5 வெளியில எடுத்துறேன். 1/2 பவர் 5 வெளியில எடுத்தா இது 1 ஆயிடும். இதுல 1/2 பவர் 5 போயிடுச்சுன்னா 1/2. இதுல 1/2 பவர் 5 போனா 1/2 the whole square plus etc. இப்ப பாத்தீங்களா, இதுவும் பைனாமியல் சீரீஸோட கம்பேர் பண்ணிக்கலாமா? 1/2 பவர் 5 அப்படின்னும் போது இதை வேணா 1 அப்படியே இருக்கட்டும். ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது என்னது? 1 plus x plus x square plus etc. பைனாமியல் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1/1 minus x. 1/1 minus x. அப்ப என்ன ஆகுதுன்னா 1/2 பவர் 5 into 1/1 minus 1/2 1/2. அப்போ இது 2 பவர் 5 நல்லா கிளியரா பாத்துங்க. இது 2 பவர் 5, அதுல ஒரு 2 போச்சுன்னா 1/2 பவர் 4, 2 பவர் 4னா 16. இப்போ 1/16 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. எதோட வேல்யூ? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 5 ஓட வேல்யூ 1/16. முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸ்டா ஒன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் divisible by 3. divisible by 3. divisible by 3னா என்னது? 3, 6, 12 அப்படிதானே போயிட்டே இருக்கும். 3 வந்து divisible by 3 தான். அடுத்தது 6ம் divisible by 3. அடுத்தது 9 ஆல்சோ divisible by 3 and so on. அதுக்கப்புறம் 12 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ 3னா என்ன வரும்? டேபிள்ல பார்த்தோமே 1/2 பவர் 3, 6னா 1/2 பவர் 6, 9 1/2 பவர் 9 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நான் இதுவும் பைனாமியல் சீரிஸோட கம்பேர் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், 1/2 பவர் 3 வெளியில எடுத்துறேன். அப்படி வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 பவர் 3 போச்சுன்னா ஒரு 2 பவர் 3 இருக்கும். இந்த 2 பவர் 3 நான் வந்து 8ன்னு எடுத்துக்கிறேன். 2 பவர் 3 8ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுலயும் 2 பவர் 3 போச்சுன்னா 2 பவர் 6 வரும். அந்த 2 பவர் 6ன்றது என்னன்னா 1/2 1/8 தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். 1/8 தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும் பிளஸ் எக்ஸெட்ரா. ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும். அதாவது இதுல இருந்து 2 பவர் 3 வெளியே எடுத்துட்டா 2 பவர் 6. அந்த 2 பவர் 6 எப்படி எழுதலாம்னா 8 ஸ்கொயர். 2 பவர் 6ன்றது 8 ஸ்கொயர் எழுதலாம். அதனாலதான் 1/8 the whole ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஓகே, திருப்பி பாத்தீங்களா பைனாமியல் ஃபார்முலாக்குள்ள வந்துடுச்சு. என்ன பைனாமியல் ஃபார்முலா? வெளியில இருக்கிறது 2 பவர் 3னா 8, 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 1/1 மைனஸ் எக்ஸ். முடிஞ்சு போச்சா பைனாமியல் ஃபார்முலா? ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/8 இன்ட்டு 1/8 மைனஸ் 1 7/8. 7/8ல இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/7 தான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.